நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வரக்கூடிய சூழலில் என்டிஏ கூட்டணி வரும் தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், மோடியின் வருகை அதிமுக அணிக்கு வலு சேர்க்குமா என்பது பற்றி பல்வேறு தரப்பு மக்கள் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழகத்தில் பிஜேபியினுடைய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கி கடந்த 15 வருஷமாக ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காரு. உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அவருடைய தமிழகத்தில் பிஜேபியினுடைய மலரும். இந்த 2026 எடப்பாடியினுடைய தலைமையிலையும் பிஜேபியினுடைய தலைமையிலையும் கூட்டணி அமைத்து அமோக வெற்றி பெறும். அவர் என்ன ஒரு தாக்கமும் இருக்காது. ஆமாம், ஒரு மாற்றமும் வராது. ஆமாம், ஏமாற்றம் தான் வரும். ஆமாம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய நிதியை எங்களுக்கு தர வேண்டும். கல்வி நிதியை மும்மொழி கொள்கையை ஏற்றாத்தான் கல்வி நிதி தர இருந்தால் எங்களுடைய நிதியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எந்த நிதியும் போகலை என்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஓடும்? இந்த இதில் மோடிக்கோ அதிமுகவுக்கோ எந்த இதுவும் தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. மோடி கூட்டணியில் ஆட்சி பிடிக்காது. தமிழ்நாட்டில் மத கலவரம் இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும். அது எல்லா மக்களுக்கும் சமத்துவமாக வாக்களிக்கக்கூடிய உரிமை எங்கள் தமிழக மக்களுக்கு இருக்குது. இங்கே கால் ஊன முடியாது. பிரதமரோ அமித்ஷாவோ எத்தனை சாக்கள் வந்தாலும் இங்கே எடுபடாது. டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது. இதில் எந்த கருத்து பேரும் இல்லை. காங்கிரஸ் எல்லாமே நல்ல வலுவாக இருக்கிறாங்க. இந்த 2026 டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த குறையும் இல்லை. இவங்களுடைய கூட்டணி எல்லாமே ரப்பர் ஸ்டாம்புடைய கட்சி தான். இவங்க கூட்டணி வலுவாக இல்லை. எத்தனை மாதிரி இல்லை. 10 தடவை மோடி பாரத பிரதமர் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. சும்மா வேணால் இவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணுவாங்க. மோடி வந்தால் தலையில் மாறும், அதெல்லாம் நடக்காது. அதில் எந்த மாற்றங்கள் கிடையாது. மோடி வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு நன்மை தான், தீமை கிடையாது. அதனால் 26 கூட்டணியிலேயே மகா கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். மக்கள் திட்டங்களை அறிவித்தாங்க. ரேஷன் கார்டுக்கு 2000 சொல்லிட்டாப்புல, வீடு கொடுக்கணும் இருக்காப்புல, 2வது கூட்டி வண்டி தரனாப்புல. அதனால் அம்மா திட்டங்கள்லாம் ஓரளவு கிடைக்கும் எடப்பாடி அறிவித்தார். அதனால் 26 ஆட்சி கண்டிப்பாக ரெட்டலை அமையும். புரட்சித்தலைவர் ஆசீர்வாதத்தினால ஆட்சி அமையும். மோடி வர்றதுனால எந்த மாற்றமும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தால் நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் இருக்கணும். யாராக இருந்தாலும் அது காங்கிரஸ் கட்சியிலையும் திமுகவும் இருக்குது. அதனால் திமுகவுக்கு தான் அந்த தடவை வெற்றி வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த மாற்றத்தை உருவாக்கிற போகிறாங்க? ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. அவங்களோட இலக்கு எல்லா மாநிலத்திலும் கால் பதிக்கும். அந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டிலும் கால் பதிக்க துடிக்கிறாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் இங்கே பிஜேபியால் எதுவும் செய்ய முடியாது. எலெக்ஷன் டயத்தில் அடிக்கடி வந்துட்டு போகிறவர் தான். இதனால் எந்த தாக்கமும் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஸ்டாலின், அதாவது டிஎம்கே, அது நல்லா வலுவாக இருக்குது. அதனால் 2026 பொறுத்தளவு ஸ்டாலின், அதாவது டிஎம்கே கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன மக்களுக்கு பாருங்கள், தங்கத்தை பாருங்கள் என்ன ரேட்டு போகுது. 1,14,000 ரூபா போகுது. ஏழை மக்கள் தங்கத்தை வாங்க முடியுமா? மோடி தானே கூட்டுறாரு. அதனால் மோடி தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டு. தமிழ்நாட்டுக்கு வர்றதை பற்றி பிரச்சனை. எல்லா மக்களுக்கும் எல்லா உதவியும் செய்யணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லா உதவியும்னா எல்லாத்துக்குமே, இல்லாத மக்களுக்கு தான் நிறைய உதவி செய்யணும். ஏன்னா அதனால் இருக்கிறவங்க மட்டும் போகக்கூடாது. அவங்க பாட்டில் அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இருக்கிறவங்க செய்வாங்க. இல்லாதவங்க எவ்வளோ பேர் மூலையில் முடங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.